ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பர்த்டே சர்ப்ரைஸாக நாங்கள் வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக போகிறோம். நான் வந்து ஒரு கிஃப்ட் யோசிச்சு வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் அதுக்கு வழியே கொடுக்கல. அதனால் அது இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் பர்த்டே நாளைக்கு வந்து விடிஞ்சால் பர்த்டே அன்றைக்கி அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்த்தா சொல்லுவேன். சோபிகாவும் ரித்திகாவும் அவங்க அப்பாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்க போகிறாங்களாம். அப்படியே கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு கேக் வாங்கிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறோம். எங்கள் வீட்டுக்கார் வேறு வெளியே அவங்க அண்ணன்கிட்ட போட்டிக்கோவில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசுகிறது அவங்க அண்ணனுக்கே கேட்க மாட்டேது, கற்றுன்னு கத்திட்டு இருக்காரு. அதனால தான் நாங்கள் உள்ளே வந்து விலாக் எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். இப்போ நாங்கள் வெளியே கிளம்புனாவே எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சிடும் இவங்க கேக் வாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். இந்த அவங்க பார்ப்பாங்க, அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்குறாங்க. ஏதாவது வேறு ஏதாவது மாடல் மாதிரி இருந்தால் பாருங்களேன். பர்ஸு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போங்க. என்னங்கக்கா, என்ன கிஃப்ட் கேட்டால் அப்பாவுக்கு கொடுக்குற மாதிரி கிஃப்ட் கேளுங்கன்னா நீ சொல்கிற கிஃப்ட் தான் அவங்க கொடுப்பாங்க. பார்க் பென் வாங்குறாங்களாம். பென்னு 650. பெண்ணெல்லாம் 650ங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியணும். 5 ரூபா பெண்ணு தான் நம்மளை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் போகிறப்போ. இது என்னதுங்கண்ணா? இல்லை, அவருக்கு ஒயிட் ஷர்ட் போட்டு போவார். நான் டிடியாக தான் ஒர்க் பண்ணுறாரு ரயில்வேஸில். ஒயிட் ஷர்ட்டு அதுக்கேற்ற மாதிரிலாம் சில்வர் கூட நல்லா தான் இருக்கும். அப்படிங்களா? சரி, நீங்கள் சில்வர் கோல்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இன்னும் சண்டை வேறு போட்டுக்கிறாங்க. ஆனால் கிஃப்ட் வாங்கியாச்சு. இதெல்லாம் இங்கே 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் பாருங்கள். இங்கே ஏதோ இங்கே இருக்க பாருங்க ட்ரெண்டிங் கேக்கு. ஆமிச்சிலாம் இல்லை, ஆமிச்சிங்கிறது பிராண்டு. ஹாப்பி பர்த்டே அப்பான்னு எதாவது சொல்லுவோம். நீங்கள் என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஹாப்பி பர்த்டே. நானும் அதான் சொல்லியிருந்தேன். ஓகே, கடை மூடுற டைம் நான் அப்பா விழுப்புங்க ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. 43. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. கேக் விட்டுட்டோப்பா. சரி, என்ன கேமராமேன் ஆக்கிட்டீங்களா அப்பா பர்த்டேக்கு? நான் வரட்டுமா? கேக் தெரியுதா? அப்பா கூட்டலாம். கம்மி சாப்பிட்டா போதும் எல்லாரும். எல்லாருக்கும் அக்கா வைக்கிற அப்பா விட்டுவாங்க. எனக்கும் அப்பா தான் விட்டுவாங்க. எல்லாருக்குமே விட்டுவாங்க. நானும் அப்பாவுக்கு கற்று விட்டுறேன். நீ கேக்குதான் நிக்கிறியா, இருக்கிற தீனிக்காக நிக்கிறியா? நீ வீடியோ தெரியவே மாட்டாங்க. நல்லா இப்படி கேட்க நம்ம ஜூமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம்ல. சோபி ஸ்வீட் நிறைய சாப்பிடாதீங்க. போரித்திகா நீயும் கொடு. போட்டோ பிரதன்யா இருக்கும் அதுல. ரித்திகா ஏசி ஒரு ஆஃப் பண்ணு. ரித்திகாமா ஏசி ஆஃப் பண்ணு தங்க. இந்த வர ஏசி ஆஃப் பண்ணு, இரும்பல் வரும். என்னாச்சு? இங்க பாருங்க, சோபிகாவோட சர்ப்ரைஸ் கிஃப்ட். சோபிகாவே பண்ணதுங்க. சூப்பராகுமா. I am blessed to have you as my father, Appa. Because you buy me whatever I want, not thinking about the price.
and you buy new bag every year, but not other parents are doing that. You will think, how do I know that? I asked my classmates and they told me that their parents will buy new bag 2 years once. So in that I am blessed to have you. Dad, I am thank you for everything. Once again, happy birthday, Appa. Thank you. என்ன சொன்னிச்சு பாப்பா? நீ இன்னும் காமிக்கவே இல்லையா? பாப்பா என்ன சொல்லியிருக்குங்க? நான் அப்பா எனக்கு அப்பா கிடைச்சது ரொம்ப பிளஸ்டு எப்படி சொல்றது? பிளஸ்டு. ஏன்னா நான் எது கேட்டாலும் டாடி வாங்கி தருவது ப்ரைஸை பார்க்க மாட்டாரு. அப்புறம் எனக்கு எல்லா வருஷமும் புது பேக் வாங்கி தருவாங்க. ஆனா பார்த்தா அப்பா அம்மா அப்படி கிடையாது. எனக்கு நீங்க நினைப்பீங்க எப்படி எனக்கு அது தெரியும்னு. கிளாஸ்மேட்ஸ் கிட்ட கேட்போம், அவங்க சொன்னாங்க அவங்க அம்மா அப்பா 2 years ஒன்ஸ் வாங்கி தருவாங்க. ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப பிளஸ்டு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே அப்பா. டாடியோட டிடிஆர் போட்டோவா? இது எங்கம்மா கிடைச்சது? நேற்று நாங்கள் போய் இப்போ இவ்வளோ எங்களுக்கு காணோன்னு ஃபோன் பண்ணல. எல்லாம் பிரிண்ட் அவுட் கடையில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு லேட் ஆகி போச்சு. எல்லாம் அவசர அவசரமாக நீ விளாகு பாரு, உனக்கு தெரியும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம். ஹாப்பி பர்த்டே டாடி. ஐ எம் blessed to have you. Thank you for guiding me 9 years. 9 years. I love you daddy so much because you will not அப்பதே படிக்கணும். விடு அக்கா படிக்கட்டும். At all you will only scold. But தமிழ் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லு சோபி. like only you scold me. One extra happy birthday அப்பா. என்னன்னு சொல்லி ஹாப்பி பர்த்டே அப்பா. ரொம்ப பிளஸ்டு உங்களை நான் அப்பா கிடைக்கிறதுக்கு. நீங்கள் 9 years வந்து கைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டுக்கு டாடி வந்து நான் அடிக்க மாட்டேன், எல்லாம் திட்டுவார். இது லைட்டாக திட்டுவார். பிடிச்சிருக்காங்க? சூப்பரா பாப்பா கிஃப்ட் எப்படி? இதை தான் அந்த ரூமு கதவை சாத்திட்டு வெளியே உள்ள வராதிங்க உள்ள வராதிங்க கத்திட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ்ஸு தான் வந்து நான் வாங்கி கொடுத்ததுங்க. இதெல்லாமே பாப்பாங்க உனக்காக வாங்கினது. உன்னை விட இப்போ நாங்கள் ரூமாக இருக்கோம். என்னங்க உள்ள வெறும் பேப்பர். ரித்திகா வெயிட் பண்ணு ரித்திகா. டாடிக்கு பர்த்டே. அது என்ன என்ன பண்ணது? பார்க்கற ஏதோ பிராண்டட் பேனா வாங்கி தெரியுமா? அப்படியா? இதுதான் நீங்க இனிமேல் கோல்ட் நீங்க வந்து கோல்ட் கலர் அப்படியே ரிச்சா தெரிவியா? டிக்கெட் போடலாம். ஃபைன் போடுறப்ப நீங்க இந்த பேர் ஃபைன் போடுறப்ப ரிச்சா தெரியுறாங்க. புரியுதா? சூப்பர். நீங்க இந்த பேர் தான் போடணும், அந்த பேர்ல கொண்டு போகலாம். இதான் பாக்கெட்ல ஒயிட் ஷர்ட்டுக்கு நல்லா கெத்தா இருக்குமா. கோல்ட் கலர், சில்வர் கலர் இதுல இருந்துச்சு. இங்க பாருங்க பென் கிஃப்ட். சில்வர் கலர்லயே இருந்துச்சு, அத நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு அது இருந்து மாறிச்சு. என்னது இது? ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னது? அப்பா பாரு ரித்திகா வந்து என்ன டைலாக் சொல்லிச்சு? கிஃப்ட் கடையே இல்ல. நான் கஷ்டப்பட்டு கிஃப்ட் வாங்கிட்டு ஒளி வைக்கிறோம். உட்காந்து சாப்பிட்றப்ப அப்பா கிஃப்ட் கடையே இல்லப்பா, கடல்லாம் மூடிட்டாங்க. சூப்பர். ஓ அப்ப இது இல்லையா அது? ஒரு விஷயம் கூட பிடிச்சிருக்கா? எல்லாமே நம்ம இங்க பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கணும். டவுன் ஹால் போயிட்டு டவுன் ஹால்லே பொம்பளைங்களுக்கு டவுன் ஹால் போயிட்டு லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்குன்ட்டாங்க, ஜென்ஸுக்கு இல்லைன்ட்டாங்க. அங்கிருந்து திரும்ப ரிட்டன் இங்கேயே வந்துட்டோம். அங்கே என்ன மாதிரி எங்கே போடுவேன்? சரி சரி இதுதான். நீ என்ன ரித்திகா இனிமே அடுத்த வருஷம் வந்து ரித்திகாவை கிஃப்ட் வந்துட்டு கூட்டிகிட்டு போக மாட்டேன். எனக்கு நான் ரித்திகாவுக்கு வந்து மனசுக்கு ஒரு விஷயம் வச்சுக்கவே தெரியல. நான் ஃபஸ்ட்டாக சொல்கிறேன், ஊட்டிக்கு வந்து அவங்க அப்பா முன்னாடி வளருது. அதனாலே இவருக்கு டவுட் வந்து இவர் இதாகிடுச்சு. ஆமாம் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு தான். நான்
என்னது உனக்கு நாங்கெல்லாம் பண்ணல. இல்லையே பாப்பா கடை லீவுன்னு தான் சொல்லிச்சு. அப்போ லீவுனாவே ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கோன்னு தான் அர்த்தம். லீவு தான் சூப்பரு. கலர் பிடிச்சிருக்கா? டார்க் ப்ரௌனா வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுல ஆனா போட்டோ வைக்கிற மாதிரி மட்டும் இடமே இல்லை. என் ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இருந்தால் கொடுங்க அங்கிள் பர்ஸ் அப்படின்னு கேட்டுருந்துச்சு. அதான் நான் ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இல்லையா? இல்லை சரி ஓகே. இந்த இடத்துல வச்சுக்கலாம். சரி ஓகே. நான் தான் பார்த்த ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இல்லை இருந்துச்சு. அது ஒரு பிளாக் கலர்ல இருந்துச்சா, சரி அதனால இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கு எனக்கு. நான் லாஸ்ட் கிஃப்ட். இதுதான் ரொம்ப முக்கியமானதா. நீ சொன்னீனாலே அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. இங்க எடுத்து வா. இதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட். 3 எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. 2 ரொம்ப பிடிச்சிருக்கு. 1 கோ. ஆமாம்மா அது எங்கே போச்சுன்னே தெரியல. தொலைஞ்சு போச்சுமா. ஏர்பட்ஸ் என்னோட எதிரி. என்ன எங்க போனாலும் கூட்டு போறாரா இல்லையோ, கொண்டாட்டி மாதிரி இதை தூக்கிட்டு போயிடுவாரு. எந்த நேரம் பாக்கெட்ல இருக்கும், கையில இருக்கும். அது பாரு அதில் ஒன்று தான் இருக்குது, ஒன்று தொலைஞ்சிச்சு. ஒன்றே தான் வச்சுட்டு இருந்தேன். பிளாக்னு சொன்னாங்க கலரு. இன்னும் அந்த ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் பண்ணுங்க, ஆப் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் நீ பண்ணிக்கோ. ஏன்னா அது எங்களுக்கு தெரியாது. ஆனா எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி இங்கேயும் வேற ஒன்று கொடுத்துருக்காங்க, வேற ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. இது அது அதை ஒட்டுறதுக்கு. அவ்வளோதான். கொடுத்து வச்ச மாட்டேன். இங்கே எப்படி ஓப்பன் இந்த பக்கம் மாட்டுது. பார்த்தீங்களா, இத்தனை கிஃப்ட் கொடுத்தவங்க இதில் எவ்வளோ ஜாலியாக நான் எனி டைம் காதலே இருக்கும். பிடிச்சிருக்கா? சரி, எங்கள் வீட்டுக்கார ஹாப்பி, நாங்கள் ரொம்ப ஹாப்பி அவர் ஃபேஸை பார்க்குறப்போ. இதை மட்டும் நம்ம பத்திரமா வச்சிடலாம். சூப்பர். இது யார் சொன்னா உங்களுக்கு? இது சொல்லி இல்லையா? அதெல்லாம் ஒட்டிக்கலாம். அது அந்த இது ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். பிடிச்சிருக்கா? சூப்பர். ஜாலி தான் ஐயா. 2 காதில் ஏர்பட்ஸை போட்டு ஜிங்கிக்கா நான் கூப்பிட்றது கூட காது கேட்காம உட்காந்து கூப்பிட்டு போடுவேன். ஏங்க 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 நான் கற்றுவேன். வெளியில இருந்து கூப்பிட்டா சவுண்டே கேட்காதான், நாய்ஸ் கேட்காதான். இப்போ வந்து நான் இது என்னது 3Rன்னு சொன்னாங்க, ஏதோ OnePlus தான். நீ அதை வந்து யூஸ் வெளியில இந்த சவுண்ட்ல கேக்குதுல்ல, அதெல்லாம் கேட்காதான். பாட்டு ஓடுறப்போ ஆன் பண்ணதுக்கு அப்புறம். நீ இப்போ கேக்குதுன்னு சொல்றாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதுதான் இதுக்கும் மட்டும் தான் ஷாக் ஆனாரு. எல்லா கிஃப்டும் பிடிச்சிருக்கா? எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு? இல்ல பரவாயில்ல சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு கையில் வச்சிருக்கிறது தான். ஏர்பட்ஸ் தான். அதுக்கு அடுத்தது இது. சூப்பர். சரி ஓகே, பர்த்டே முடிஞ்சிச்சு. அல்ல நாளைக்கு இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இன்னைக்கு தான்மா, நாளைக்கு முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே எங்க வீட்டுக்காரருக்கு எல்லாருமே ஹாப்பி பர்த்டே எப்படி சொல்லிடுவீங்க? மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க் கலர் ஹார்ட் போட்டுருங்க. எல்லாத்துக்கும் டாடா.